இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஒரு கப்புன்னு சொல்றாங்களே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு கப் அப்படிங்கிறது. இதுதான் யூசுவல் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது. இது ஒரு கப்பு, இது வந்து அரை கப் அப்படிங்கிறது, இது வந்து கால், இது வந்து கால் அரைக்கல், அதாவது 1/8. இதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்றா தான் கொள்ளணும் யூஸ்வலாக. நான் வந்து நிறைய வாட்டியாக செக் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உள்ள டம்ளர் வந்து இது வந்து அப்படியே நமக்கு இந்த மாதிரி கொள்ளும். இது ஒரு கப்பு கொள்ளும். ஸோ இந்த ஒரு கப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக அளந்தீங்கன்னா ஒரு 225 ml. ஒரு பாலோ தண்ணியோ பண்ணிங்கன்னா ஒரு 225 ml வரும். நம்ம கிரெயின்ஸாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பருப்பெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிராமில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 200 கிராம் அந்த மாதிரி வரும் இந்த ஒரு கப் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி இந்த 2 டம்ளர் வச்சிருக்கேன், இந்த வெள்ளி டம்ளர். ஸோ இந்த டம்ளரும் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளருக்கு கரெக்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த 2 டம்ளர் ஒரே டம்ளர் தான். இது பார்த்தீங்கன்னா 300 கொள்ளும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஈரமாக நம்ம ஏதாவது அளப்போம், தண்ணி அளப்போம் அப்படின்னா ஒன்று வச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்ம ட்ரையாக அளக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோ உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்து நல்லாவே உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் வந்து இது நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன்.